ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா? அப்புறம் ஒரு 10 நாளாக பார்சல் நம்ம போடலை. 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வீக் மேலே ஆகுது. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன். மழை தொடர்ந்து மழை தீபாவளி சாரி திருநெல்வேலியில் மழை டைம் நம்ம கொரியர் அனுப்ப மாட்டோம். ஏன்னா பார்சல் சேஃபாக வராது. ஒன்று மிஸ் ஆகிடும், நனைஞ்சிரும், டேமேஜ் ஆயிரும், கவரெல்லாம் பிஞ்சிரும். அந்த மாதிரி உங்களுக்கு வரதுக்கு டிலே ஆயிரும். அதாவது என் கையிலேருந்து நான் கொரியர் ஆஃபீஸில் போட்டாலுமே உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அவங்க வச்சு 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 வர்றது. அதனால் நான் எனக்கு பொருள் நம்ம போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு சேஃபாக சேரணும். அதனால் பார்த்து பார்த்து அனுப்புவேன். ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய பார்சல் மிஸ் ஆகிருக்கு, நிறைய பொருள் டேமேஜ் ஆகிருக்கு. வெறும் கவர் மட்டும் தான் போய் சேர்ந்துருக்கு கஸ்டமருக்கு பிஞ்சு. அதனால் நிறைய லாஸ் பார்த்துக்கோங்க. நிறைய அமௌண்ட்டு போயிருக்கு. அந்த அமௌண்ட்லாம் கூட்டி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த அமௌண்ட்டை நான் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டேன். அதனால் எனக்கு என்னென்னா நம்ம அனுப்புகிற பொருள் சேஃபாக உங்ககிட்ட சேரணும். அவ்வளோதான். அனுப்புனா போதும்ன்ட்டு என்னால் இருக்க முடியாது. உங்கள் கைக்கு அது சேரணும் நல்லபடியாக. அதனால் பார்த்து பார்த்து தொடர்ந்து லீவ் வருதுன்னா நான் அனுப்ப மாட்டேன். ஏன்னா அந்த இப்போ நாளையிலேருந்து கண்டினியூவாக ஒரு 3-4 நாள் லீவுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ அனுப்ப மாட்டேன். நாளைக்கு லீவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அனுப்புவேன். அதனால் சனி ஞாயிறு கூட நான் அனுப்ப மாட்டேன். சனிக்கிழமை அனுப்ப மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். சனிக்கிழமை அனுப்பணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்க வச்சிருந்து அதுக்கு மேலே நிறைய பார்சல் வச்சு திங்கக்கிழமை உங்களுக்கு வருமா. அதனால் எனக்கு அதில் நான் சேஃபாக வரணும் பொருள் அப்படிங்கிறதுக்காக அனுப்ப மாட்டேன். பார்த்து பார்த்து தான் அனுப்புவேன். இது ஒரு துணியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சாரி இது மாதிரினா தைரியமாக நம்ம தாராளமாக அனுப்பலாம். டேமேஜ் ஆகாது. அது மேலே வெயிட் போட்டால் கூட எதுவும் ஆகாது, பிரச்சனை இல்லை, பயப்படாமல் அனுப்பிடலாம். ஆனால் இது பொருள், ஸ்கின் கேர் ஹேர் கேர் பொருள் பார்த்துக்கோங்க. அதனால சேஃபாக வரணும். அதனால தான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து தான் நம்ம அனுப்ப வேண்டியதாக இருக்குது. வரல நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ கூட கேட்டுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். உங்களுக்கே தெரியும்ல சிஸ்டர், தீபாவளி அதுவும் கண்டினியூவாக லீவு, எப்படி அனுப்ப முடியும் சொல்லுங்கள்? 4 நாளாக நான் சனி ஞாயிறு பார்சல் போட மாட்டேன். சனி ஞாயிறு திங்கள் இன்னைக்கெலாம் லீவு. அப்புறம் எப்படி பார்சல் வரும் சொல்லுங்களேன்? இந்த கண்டினியூ லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அனுப்பணுன்ட்டு தான். எனக்கு காய்ச்சல் தீபாவளி அன்னைக்கு எந்திக்கவே இல்லை. ட்ரெஸ்ஸு போடலை, கிளம்பலை. காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப நேரம் கழித்து எழுந்திச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டேன். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் போடலை, அதோட படுத்தது தான். அப்புறம் புது ட்ரெஸ் போடல, ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கலை. நேற்று வரைக்கும் ரொம்ப இந்த தலைவலி காய்ச்சலாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. மழையில் நனைஞ்சது பிடிக்கலை. இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி எந்திரிச்சது இன்னும் நான் குளிக்கவே இல்லை. அதனால் பார்சல் வரலன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த காரணத்தினால தான் நான் அனுப்பாமல் இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. துணியோ எதுவும் டேமேஜ் ஆகாத பொருளாக இருந்தால் தாராளமாக அனுப்பிடலாம். இதை நம்மளுக்கு அப்படியே அனுப்ப முடியாது. ஏதோ டேமேஜ் ஆனால் நான் தான் உங்களுக்கு திரும்ப தரணும், அமௌண்ட் லாஸ் ஆகும். அதனால தான் பார்த்து பார்த்து அனுப்புகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவசரம்னா வேறு என்ன சொல்கிறது, நான் அவசரமாக இருந்தால் ஆர்டர் போடாதீங்க, பார்த்து பார்த்து போடுங்க. தேங்க்யூ.